வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மனைவி ஆர்த்தி, மாமியார் சுஜாதா விஜயகுமாருக்கு நடிகர் ரவி மோகன் வக்கீல் நோட்டீஸ். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தன்னை பற்றிய பதிவுகள் அனைத்தையும் 24 மணி நேரத்தில் நீக்க வலியுறுத்தல். சென்னை கொருக்குப்பேட்டையில் அட்டை தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியின் 28 வார கருவை அகற்ற அனுமதி. மருத்துவ ஆய்வுக்கு பிறகு கருவை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்றும் அதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 30ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. நெல்லை, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. உதகை சுற்றுப்பகுதிகளில் தொடரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். கோயம்புத்தூர் அருகே கரை புரண்டு ஓடும் நொய்யல் ஆறு. சித்திரைச்சாவடி அணையின் எழில்மிகு காட்சி. திமுக அரசு மீது வீம்புக்கு குற்றம் சாட்டி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம், தூத்துக்குடி சம்பவங்கள் நடந்தது தெரியாதா என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேள்வி. சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. தனது கொளத்தூர் தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடனமாடி உற்சாகமாக வரவேற்ற பெண்கள். அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபுவின் கைக்கு துப்பாக்கி வந்தது எப்படி? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவிற்கு சீட் கிடைக்குமா? பொறுமை கடலினும் பெரிது என்பதால் பொறுத்திருந்து பார்க்க போவதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அதாவது நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடலினும் பெரிது, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் டைம் இருக்கு, பார்ப்போம். மாநிலங்களவை தேர்தலின் போது அதிமுகவில் EPS அறிவிக்கும் வேட்பாளர்களை ஏற்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு தாக்கல். பாமக தலைவர் அன்புமணி மீண்டும் மாநிலங்களவை தேர்தலில் களமிறங்க வாய்ப்பு இல்லை என தகவல். அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டம். மாநிலங்களவை MP பதவியை பெற மதிமுக முயற்சி. திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல். டாஸ்மாக் முறைகேடு எந்த ஆட்சியில் நடந்திருந்தாலும் நீதி வேண்டும். அதிமுக ஆட்சியில்தான் முறைகேடு நடந்தது என முதல்வர் கூறிய நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. யார் ஆட்சி செய்தாலும் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரையும் நீதி கண்டிப்பாக வேண்டும். அதிமுக என்ன நிலைப்பாட்டில் உள்ளதோ அதே நிலைப்பாட்டில்தான் நண்பர் விஜய் உள்ளார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து.
அன்பு சகோதரர் நண்பர் விஜய் அவர்களும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். எனவே அந்த கருத்து பிரதிபலிப்பு என்பது ஒற்றுமையாக இருப்பதில் இதில் ஒன்றும் குற்றமாக இல்லை, மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒற்றுமை. தக் லைஃப் படத்தில் சிம்புவுக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் பால் டப்பா பாடியுள்ள ஓ மாரா பாடலின் லிரிக்கல் வீடியோ இணையதளத்தில் வெளியிட்டது படக்குழு. உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் சாலையில் நடந்து சென்ற இஸ்லாமிய பெண்ணிடம் அத்துமீறல். பட்டப்பகலில் விஷம செயலில் ஈடுபட்ட நபர் கைது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டப்படும் 3 மூத்த குடிமக்களுக்கான விடுதிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை கொளத்தூர் தேவி வாலியம்மன் கோயில், நெல்லையில் உள்ள நெல்லப்பேர் கோயில் மற்றும் பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் மூத்த குடிமக்கள் விடுதிகள் சுமார் 22 கோடி 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொளத்தூர் ராஜாஜி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கான கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதையடுத்து சென்னை திருமான்மையூர் பாம்பன் சுவாமிகள் கோயில் ஓதுவார் பணியிடத்திற்கு பார்வை மாற்றுத்திறனாளி பெண் பிரியவர்தனாவுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். இதே போன்று பெண்களுக்கு தையல் எந்திரங்களை வழங்கினார். அப்போது மாணவ மாணவிகள் முதலமைச்சருடன் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து கொளத்தூர் ஜிகேஎம் காலனியில் புனரமைக்கப்பட்ட குளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக ஆட்சி மீது குறை கூற முடியாததால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீம்புக்கு குற்றம் சாட்டி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார். தொடர்ச்சியா நீங்க டெல்லி பயணத்தை விமர்சிச்சே இருக்காரு. நேற்றைய தினம் கூட விமர்சிச்சு இருக்காரு. அவர் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தட்டம் தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. சொந்த தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள் நடமாடி முதலமைச்சரை வரவேற்ற நிலையில் அதனை அவர் கைத்தட்டி ரசித்து பார்த்தார். திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடர்பான பாடலுக்கு பெண்கள் நடனமாடினர். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவி வரக்கூடிய நிலையில் மாநில அரசியலில் கவனம் செலுத்த அன்புமணி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் ராஜ்யசபா எம்பியாக உள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் எம்பி பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் தலைவர் பதவி தொடர்பாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. இருவரும் வேறுபாடான கருத்துக்களை கூறி வந்ததால் பாமக தொண்டர்கள் கலக்கத்தில் உள்ளனர். இந்நிலையில் அன்புமணி மாநில அரசியலில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணியின் மாநிலங்களவை எம்பி பதவி நிறைவடைந்த பிறகு அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. எம்பி பதவி தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கக்கூடிய கருத்து இப்பொழுது பார்க்கலாம்.
ராஜ்யசபா தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 19 ஆமாங்க. தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன? அது நாங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னது தாங்க. பொறுத்திருங்கள், பொறுமை கடலினும் பெரிது. அது ஒண்ணுதான் நான் இப்ப சொல்றேன். எங்க மாநாடு ஜனவரி 9 நடக்க இருக்கிறது கடலூர்ல. உங்களுக்கு அன்னைக்கு எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். இல்ல இப்ப அதிமுக சொல்றது உண்மைதான், தேமுதிகவுக்கு வந்து ஒரு சீட்டு உண்மைதான் அப்படின்னு நேரம் வரும்போது நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்ப நேரம் அதுக்கான நேரம் வந்திருக்குது. ஜனவரி 19 தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்ப என்ன, அதாவது நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடலினும் பெரிது. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் டைம் இருக்கு, பாப்போம். ராஜ்யசபா சீட் தொடர்பாக பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொறுமை கடலினும் பெரிது இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்கள் அறிவித்தால் தேர்தல் ஆணையம் அதனை ஏற்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு கொடுத்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி புதிய மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதில் ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெயரில் கையெழுத்திட்ட ஏ மற்றும் பி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். பிரதான சிவில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அந்த விண்ணப்பங்களில் கையெழுத்திட்டு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் தற்காலிகமாக தான் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது என்றும் அதே நேரத்தில் வேறு எந்த தேர்தலுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்திருப்பதாக புகழேந்தி தெரிவித்துள்ளார். வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி மற்றும் ராஜ்யசபா தேர்தலை நடத்தும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை மீறி செயல்பட்டால் அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிப்பது போலாகும் என்றும் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளார்.